வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு உழைப்பூதியத்துக்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்குங்க சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் சில பேர் எலெக்ஷன் டியூட்டி பார்த்துட்ருக்காங்க. மொத்தம் 5 விதமான ஒர்க் இருக்குது. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அவங்க தான் ஹெட்டு. அடுத்து P1, P2, P3, P4 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே இந்த 4 பேர் வந்து வேலை பார்ப்பாங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான் பூத்துக்கு ஹெட்டு. யாருக்கு என்ன வேலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆர்டர் காப்பியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுக்கான உழைப்பூதியத்துக்கான அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க எத்தனை நாள் ட்ரைனிங் போயிருந்தாலும் சரி, ப்ளஸ் எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஊதியமாக தான் வந்து கொடுப்பாங்க, தனித்தனியாக கிடையாது. இப்போ யாருக்கு எவ்வளோ ஊதியம்னு சொல்லி பார்த்துலாம். ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு 1700 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. P1, P2, P3 இந்த 4 கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய் வந்து சேலரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எலெக்ஷன் டியூட்டி கிடைச்சவங்களுக்கு இந்த ஒர்க்கு சிறப்பாக செய்ய வாழ்த்துக்கள். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து வெளியாகிருக்கு. அதுக்கான அறிவிப்பு அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.